ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பைத்தான் ஸ்கிரிப்டை பற்றி. பைத்தான் ஸ்கிரிப்டை லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது லோ லெவல் ப்ரோக்ராமில் எப்படி ஹை லெவல் ப்ரோக்ராமர் வரைக்கும் அவங்களோட வே ஆஃப் ஸ்டைலில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது கேலி லினக்ஸ். இந்த லினக்ஸில் நான் ஃபஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டெர்மினல் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பைத்தானோட பேசிக் கமெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். லினக்ஸில் வந்துட்டு எப்படி நம்ம பைத்தானோட ஃபஸ்ட் அந்த இன்டர்பிரேட்டர் செல்லுக்குள்ளே நம்ம எப்படி போகிறது. ஸோ பைத்தான்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த பைத்தானோட இன்டர்பிரேட்டர் செல்லுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் 2.7.17 இது இந்த பைத்தானோட வேர்ஷன். ஓகேங்களா. அப்புறம் அந்த பைத்தானை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரியான ஓஎஸில் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். ஸோ இதுலேருந்து நான் வெளில வந்தேன்னா திரும்ப கண்ட்ரோல் இசட் கொடுத்துருக்கேன்னா வெளில வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு பைத்தான் 2 ரன் பண்ணுறதுனால இப்படி பண்ணுறேன். பைத்தான் 3யோட இன்டர்பிரேட்டர் ஷெல்லை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன்னா பைத்தான் 3ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ பைத்தான் 3யோட இன்டர்பிரேட்டர் ஷெல் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ என்னால் வந்துட்டு மோர் தென் ஒன் வெர்ஷனோட பைத்தான் இன்டர்பிரேட்டர் நான் வந்துட்டு ஷெல்லை வந்துட்டு என்னால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷெல்லுக்குள்ளே எப்படி ப்ரோக்ராம் வந்துட்டு கோடு வந்துட்டு டைப் பண்ணுறது. இப்போ ஜஸ்ட் நான் பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ண நான் என்ன கமாண்டை கொடுத்துருந்தேன். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு மோர் தென் ஒன் லைனில் வந்துட்டு கோட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதாவது இப்போ A = 5 ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன். B = 10 இப்போ A + B அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா 15. ஸோ B 7 இது. ஸோ இது மாதிரி என்னால் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை வந்துட்டு இதில் போட்டுக்க முடியும். ப்ளஸ் இதில் கோடுமே நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த இன்டர்பிரேட்டர் ஷெல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா என்னோடய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நான் கோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயத்தை வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ அதாவது வந்துட்டு இப்போ A = 10 13 பாயிண்ட் சம்திங் இருக்குது. வந்துட்டு இது ஒரு ஏங்கிறது ஒரு ஃப்ளோட்டிங் வேரியபிள் டைப் ஆஃப் A ஃப்ளோட்டிங் வேரியபிள் ஏ பிரிண்ட் பண்ணுறேன். இது வரை இதை வந்துட்டு நான் ரவுண்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு 2 டிஜிட்ஸ் மட்டும் ஃப்ளோட் இருக்கணும்னு தேவை. ஸோ இதை ரவுண்ட் அப் பண்ணுறேன். இப்போ இந்த வேல்யூவா. ஸோ இதை வந்துட்டு நான் கோடில் வந்துட்டு இதோட சின்டெக்ஸ் தெரியாமல் நான் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கோடில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை இந்த சின்டெக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி டேர்மில் வந்துட்டு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோடிங் போவோம். ஓகே, இப்படி நான் வந்துட்டு என்னோடய கோடிங்கை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு நான் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் போகிறேன். ஓகே, நான் இதில் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பைத்தான் கோட் வந்துட்டு எடிட் பண்ண போகிறேன். அதாவது ஃபைலாக சேவ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு நான் என்ன எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு என்னோடய பைத்தான் கோடை வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ
இந்த இது வந்துட்டு எடிட் பண்ணிட்டேன். ஸோ எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸிட் ஆகிறேன். ஸோ எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பைங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ரன் பண்ணணும் இந்த பைத்தான் ஃபைலை. ஸோ பைத்தான் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் பை கொடுத்தீங்கன்னா நான் இது பண்ணதோட பிரிண்ட் பண்ணதோட ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு வந்திருக்கும். இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கான அவுட்புட் சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு பைத்தான் 2 வச்சு நான் இது பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிகாஸ் பைத்தான் போட்டோன்னா 2வோட டிஃபால்ட்டாக வந்துட்டு பைத்தான்னு சொன்னீங்கன்னா அந்த சிஸ்டத்தில் உள்ள டிஃபால்ட்டு பைத்தான் எடுத்துக்கலாம். அதாவது இந்த சிஸ்டத்தில் டிஃபால்ட் பைத்தான் வந்துட்டு 2.7 அந்த வெர்ஷன் இருக்குது. இதே வந்துட்டு நான் பைத்தான் 3 வச்சு இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா பைத்தான் 3 இப்போ வந்துட்டு பைத்தான் 3 வச்சுட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. சைமல்டேனியஸாக கோடு எடிட் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணி பார்க்குறதுக்காண்டி இது மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன், அதாவது பேராந்திசிஸ் ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. இது பைத்தான் 2வோட சின்டாக்ஸ். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன். இதை போட்டு வந்துக்கிறேன். இதில் வந்துட்டு இந்த பைத்தான் ஃபைல் இருக்குது. எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஓகே. இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வேறு, மிக்சிங் பேராந்திசிஸ் தென் கால் டு பிரிண்ட். ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியுது இந்த பைத்தான் 2க்கும் பைத்தான் 3 வச்சும் ஒரு கோடை ரன் பண்ணும்போது, ஸோ பைத்தான் 3 பைத்தான் 3 வச்சு நம்ம வந்துட்டு அதை இன்டர்பிரேட் பண்ணி ரன் பண்ணும்போது அதுக்கு தேவையான சின்டாக்ஸை வந்துட்டு செக் பண்ணி தான் இது பண்ணலாம். ஸோ பைத்தான் 2னா அதுக்குள்ளே சின்டாக்ஸ் வச்சுட்டு அதை செக் பண்ணலாம். ஸோ நம்மளால் மோர் தென் வெர்ஷன் ஆஃப் பைத்தானை வச்சுட்டு ஒரே ஃபைலை வந்துட்டு நம்மளால் கால் பண்ண முடியும். இது வந்துட்டு ஒரு வகையான காலிங் மெத்தடு பைத்தானோட இது. சப்போஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த பைத்தானோட பாத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு பைத்தானை வந்துட்டு ஒரு பேசிக் லினக்ஸ் கமெண்ட் மாதிரி ரன் பண்ணணும்னு நினைப்பீங்க. இல்லைனா எக்ஸிக்யூட் ஃபைலாக நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு பேக்கேஜ் வந்துட்டு ரன் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா // கொடுத்து ரன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பைத்தான் ஃபைல், இதே பைத்தான் ஃபைலை நம்ம அப்படி எப்படி ரன் பண்ணுறது, டிஃபால்ட்டாக அது வந்துட்டு எப்படி பைத்தானோட பாத்தை வந்துட்டு எந்த இன்டர்பிரேஷன் சொல்லி சூஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வந்துட்டு நம்ம வந்துட்டு விச் பைத்தான், இது பைத்தான் 2வோட பார்த்து. ஸோ 2வோட பார்த்து வந்துட்டு பைத்தானோட இன்டர்பிரேட்டர் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு மென்ஷன் பண்ணோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஹேஷ்ட்ரைக் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்து நம்ம அந்த யூசர் பின் பைத்தான் அப்படின்னு கொடுக்குறது இந்த பைத்தானோட இன்டர்பிரேட்டரை எடுத்து இந்த ஃபைலை வந்துட்டு ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை நம்ம கொடுக்குறோம். சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா first.py அப்படின்னு சொல்லியிருக்கு. +r அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்கு என்ன டைப் ஆஃப் ஆக்சஸ் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் சொல்லலாம். ஸோ
ரீட் ரைட்டு, இது வந்துட்டு ஓனருக்கான பெர்மிஷன். அப்புறம் கெஸ்ட் யூஸர், குரூப் அந்த மாதிரியானதுக்கு நெக்ஸ்ட் பெர்மிஷன் வரும். ஸோ இதுக்கு ரீட் ரைட் மட்டும்தான் இருக்குது, மற்ற 2 யூஸருக்கும் ரீட் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு எக்ஸிக்யூட்டபிளாக ஃபஸ்ட்டு மாற்றினா தான் இந்த கோடை வந்துட்டு நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இது எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றிடுச்சு. ஃபைல் இப்போ வந்துட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக கலரே வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். first.pyங்கிறது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலரில் இருந்துச்சு, இப்போ க்ரீன் கலரில் மாறி இருக்குது. இப்போ வந்துட்டு கமெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் மோடு வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. அதாவது எக்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறது எக்ஸிக்யூட்டபிள் மோடு. இதில் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எக்ஸுங்கிறது வந்துட்டு இருக்காது. ஸோ எக்ஸிக்யூட்டபிள் கோடாக வந்துட்டு இது மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பைத்தானை ரன் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ஈஸி. ஃபஸ்ட்டு பை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அனதர் லெவல் ஆஃப் ஒரு பேஸ் இல்லாமல் அதுக்கு மேலே உள்ள ப்ரோக்ராமர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோக்ராமர், கொஞ்சம் நெட்வொர்க் செக்யூரிட்டி அது மாதிரி இதுலலாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கோடு எழுதும்போது ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பைத்தானோட பார்த்து கொடுத்தோ இது மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறையா இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கான பைத்தான் கோடை வந்துட்டு ரன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பைத்தான் கோடும் ஒரு பர்டிகுலர் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணும்போது அவங்க இப்படி தான் பாயிண்ட் பண்ணி பண்ணிக்குவாங்க. இல்லைனா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அந்த பைத்தானோட பார்த்து ஞாபகம் வச்சுருந்தா அந்த பைத்தான் வழியாக அதை கால் பண்ணி ரன் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு கஷ்டம். ஸோ இன்னும் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன் வந்துட்டு பண்ணலாம். ஸோ இந்த பைத்தான் இந்த இதுன்னு சொல்லி இது பண்ணியாச்சு. ஸோ இன்னும் வந்துட்டு இந்த பைத்தானை வந்துட்டு நான் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணணும், எந்த இது வேணாலும். இப்போ இந்த பர்டிகுலர் டைரக்டரியில் போய் மட்டும்தான் நம்மளால் இந்த இது கொடுக்க முடியுது. ஸோ இதுவே வந்துட்டு ஹோம் டைரக்டரி கொடுக்குறீங்க. ஹோம் டைரக்டரியில் வந்துட்டு first.py பார்த்தீங்கன்னா தேடினீங்கன்னா கிடைக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், டுட்டோரியல்ஸில் நியூவாக இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். இதை வந்துட்டு நம்மளால் வாங்க வச்சுக்க முடியுமா? ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதாவது நம்மளை வச்சுக்கலாம் 1-2 ப்ரோக்ராம் போது. இப்போ ஒரு 30-40 டூல்னு எழுதி வச்சுருக்கும் போது ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆட்டோமேஷனுக்கு வந்துட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன் போது இப்போ நம்மளோட பேஷ் ஆர்சியில் வந்துட்டு இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதை நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு பேஷ் ஆர்சி ஃபைலை வந்துட்டு நான் எடிட் பண்ண போகிறேன். டைரக்டரிக்கு போயிட்டேன். பேஷ் ஆர்சி பேஷ் ஆர்சியில் லாஸ்ட்டுக்கு வைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு தேவையான சில விஷயத்தை வந்துட்டு அது மாதிரி ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த வகையில் ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு அலைஸுங்கிற ஒரு கீ ஒன்று யூஸ் பண்ணுவோம். அலைஸ் நான் வந்துட்டு அது என்னன்னு சொல்லி கூப்பிட போகிறேன். ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்கிரிப்டை கூப்பிட போகிறேன். அந்த ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குது அப்படின்னா டுட்டோரியல்ஸில் நியூவில் first.py அப்படிங்கிறது அந்த ஸ்கிரிப்டோட இது. அதுக்கு நேம் வந்துட்டு நான் லைசன்ஸ் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அது ரைட் பண்ணிவிட்டு குவைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறேன். நான் புது டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் பண்ணுறேன். ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் வந்துருச்சு பாருங்கள். நம்ம பைத்தானில் அந்த பைத்தான் கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் இங்கேருந்து பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் நாட் ஃபவுண்ட். இதுக்கான ரீசன் என்னென்னு சொல்கிறேன். பேஷ் ஆர்சிங்கும்போது பேஷ் ஆர்சி ஃபைலுங்கிறது நம்ம ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அந்த ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் ஆகும்போது அந்த ஃபைலை ரீட் பண்ணி அதில் உள்ள கமெண்ட்லாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இதில் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்க கமெண்டு வந்துட்டு இன்னும் எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. ஏன்னா நியூ இது வந்துட்டு இன்னும் சோர்ஸ் பண்ணாத இது. ஸோ நியூ விண்டோ ஓப்பன் ஆனோன்னா அந்த பேஷ் ஆர்சி ஃபைல் வந்துட்டு திரும்ப வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆனிச்சு. அதனால அந்த ஃபஸ்ட்டுக்கு கோடு வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு நான் அலைஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருந்ததுக்கான கோடு வந்துட்டு
டுட்டோரியல்ஸில் நியூவில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பைங்கிற இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்துட்டு இதில் வந்து இருக்காது. ஸோ இதே இதில் வந்துட்டு நீங்கள் திரும்பவும் அந்த இதை வந்துட்டு நான் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ண வேண்டாம், இதுலேயே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், திரும்ப இதுலேயே வந்துட்டு நான் பேஸ்.சி ஃபைலை வந்துட்டு திரும்ப நான் எக்ஸிக்யூட் பண்ண வச்சு திரும்ப அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோர்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சோர்ஸ் பேஸ்.சி எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பேஸ்.சியில் உள்ள கோடு எல்லாமே திரும்ப ரீஎக்ஸிக்யூட் ஆகும். ரீஎக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்துடுச்சு, ஐ ஆம் ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இன்றைக்கி பார்த்த என்னோடய கோடிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நான் இது பண்ணிக்கிட்டது. என்னோடய ஒவ்வொரு கோடையும் நான் இது மாதிரி ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ கமாண்ட் லைனில் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காகவும், என்னோடய டெய்லி ஒர்க்கு வந்துட்டு அதாவது ரொட்டீனாக உள்ள ஒர்க்கை வந்துட்டு நான் கம்மி பண்ணுறதுக்காகவும் நான் இது மாதிரி மெத்தட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னோடய பேக்கப் ஃபைலை வந்துட்டு பேக்கப் எடுக்கிறது, சர்வரில் பேக்கப் எடுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு என்னால் வந்துட்டு ரீநவேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதாவது திரும்ப நான் அந்த கோடை டைப் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறது என்னோடய நேரத்தை வந்துட்டு அதிகமாக வீணாக்கும். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒன் லைன் கமாண்ட் கொடுத்தோன்னா அந்த ஒர்க்கை வந்துட்டு அது பண்ணி முடிச்சிடும். ஸோ இது என்னென்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி டைத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நான் நிறையா போடணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.